ஐயோ பா என்னப்பா இப்படி இருக்கு இது? நல்லா இருக்குடா. காதெல்லாம் பவுன்ஸ் ஆகுது, இப்படி பவுன்ஸ் ஆகுது. பேஸ் குவாலிட்டி பக்காவா இருக்கு ப்ரோ. இட்ஸ் ரியலி குட். என்ன மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் ஆக்சுவலி வெளிய இருந்த எதுவும் சத்தம் எதுவும் கேட்கல. ஆனா சூப்பரா இருக்கு. சானிக் லேம்ப் செம்மையா இருக்குடா. பர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுதுல, சாஃப்ட்டா வைப்ரேட்டர் செம்மையா ஆகுதுடா. வாங்கலாம் ப்ரோ. பிரைஸ் எவ்வளவு வருது இது? இந்த மியூசிக் ஃப்ரீக்ஸுக்குலாம் இந்த மாதிரி ஹெட்செட் தான்பா ஒரு வரப்பிரசாதம்பா. மச்சான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், நீ வேற ஒன்று வாங்கிக்கோ. So இதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பில்ட் இன் சப்வூஃபர் ஹெட்ஃபோன். எல்லாரும் சிங்கிள் டிரைவர் தான் கொடுப்பாங்க, பட் நாம டுவல் டிரைவர் கொடுத்துருக்கோம். சோ பேஸ ஹியர் மட்டும் பண்ணாதீங்க, அத போன்ஸ்ல இருந்து ஃபீல் பண்ணுங்க. சோ 17,000க்கு எந்த அளவுக்கு வர்த், இதோட பட்டன்ஸ் எப்படி இருக்கு, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு பாப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோல பாக்குறோம்ல. சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை AR7 TECH. அது நான் தான். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த ஹெட்ஃபோனோட ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க, ரைட்டா? இன்னியோட நான் யூஸ் பண்ணி ஒரு 2 monthsக்கு மேலே ஆச்சு. So let's unbox. But before that இதோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு சொல்லிடுறேன். கர்நாடகால பேஸ் பண்ணிருக்கிற 2 பேர் ஷார்க் டேங்க் இந்தியால ஃபீச்சரா இருந்தாங்க. So now let's unbox. So box பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரீமியமான பேக்கேஜ்ல இருக்கு. 17,000 நான் சும்மாவா? So முன்னாடி crafted for orgasmic experience னு போட்டிருக்காங்க. அந்த இனிமே பாயுமா? ஆல்ரெடி நான் 2 months யூஸ் பண்ணிருக்கேன். அந்த பேக்கேஜிங் எப்படி பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் இதை காமிக்கிறேன். இதோட ஹைலைட் என்னன்னா, எல்லாரும் சிங்கிள் டிரைவர் தான் கொடுப்பாங்க, பட் இவங்க டுவல் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்பெக்ட்ரம்ல, ஐ மீன் த ஆடியோ ஸ்பெக்ட்ரம்ல ஹைஸ் அண்ட் மிட்ஸ் வந்து அதுக்கு மட்டும் ட்ரெடிஷனல் டிரைவர் யூஸ் பண்றோம். பட் அந்த பேஸ் ஆர் பேஸ், ஒரு சில பேர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஸை ஹியர் மட்டும் பண்ணா பார்த்தாது, அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு டுவல் டிரைவர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால, அதுல ஃபர்ஸ்ட் டைனாமிக் டிரைவர் டைட்டானியம்ல கோட் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து நீங்க கேட்கிற ஆடியோ, ஐ மீன் த சவுண்ட் தட் யூ ஹியர். நீங்க ஃபீல் பண்ணதுக்காக யூஸ் பண்ற டிரைவர் தான் இம்பல்ஸ் டிரைவர். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம தியேட்டர்ல இருந்து பாக்கும்போது எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா. இதுல 2 கலர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து obsidian black, அது வந்து ஃபுல் blackல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த dual tone finishல இருக்குறது தான் amber gray. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு ஆர்டர் பண்ணது. அப்புறம் இதுல சப்போர்ட்டட் ஆடியோ கோடக்ல aptX HD அப்புறம் SBC AAC. சோ பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு ஹார்டான கேஸ், அதுக்கு கீழ இந்த தேங்காய் நார்லாம் கொடுத்திருந்தாங்க because of biodegradable. Let's keep this aside and அப்புறம் இந்த ஹார்ட் டிராவல் கேஸ் நல்லா இருக்கு, நல்லா சாலிடா இருக்கு. ஸோ இந்த சோனிக் லேம்ப் அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும் எப்படி சொல்றது, ரப்பரைஸ்ல பண்ணிருக்காங்க, இந்த கிரிப் ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த ஃபவுண்டரோட குட்டி ஸ்டோரி பின்னாடி இருக்கு. நீங்க வாங்கும்போது இப்படிதான் கொடுப்பாங்க. பிளஸ் இந்த லாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, பேக்ஸ்ல எங்கேயாவது மாட்டிக்கிறது. அப்புறம் இந்த ஜிப்போட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல், இதோட ஆப் சப்போர்ட்டாக இருக்கும், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் இந்த ஹெட்ஃபோனோட சின்ன லே அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. திஸ் இஸ் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் அண்ட் டெஸ்டட் அண்ட் டியூன்ட் இன் டென்மார்க். ஸோ இந்த டென்மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக 6 கம்பெனிஸ் செலக்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, பட் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஆளு மாட்டிக்கிட்டார். இப்போ ஜப்பான்னா சோனி, சென்ஹைசர்னா ஜெர்மனி, யூஎஸ்ஏனா போஸ், அப்படி இந்தியாவுக்கு சோனிக் லேம்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்ல. ஓகே, இப்போ இந்த ஹெட்ஃபோன் கிட்ட வருவோம். ஸோ குவாலிட்டி உண்மையில நல்லா இருக்கு. எப்படி சொல்றேன்னா, பில்டு ஹார்டான பிளாஸ்டிக்ல, அப்புறம் இதை வந்து 180 டிகிரி வரைக்கும் திருப்பிக்கலாம். அப்புறம் இதோட டிசைன் ஓவல் ஷேப்ல பண்ணிருக்காங்க, நம்மளோட காதுல கரெக்டா போய் பிட்டுன்ற அந்த ஃபிட்டிங்ஸ் பக்காவா இருக்கு. இது நான் மட்டும் சொல்லல, என்னோட கிளாஸ்ல நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேப்சர் பண்ணிருக்கேன் பாருங்க. அப்புறம் இதோட எலாஸ்டிசிட்டியும் நல்லா இருக்கு. இவ்வளவு பிரஸ் எல்லாம் யாரும் பண்ண மாட்டீங்க, பட் இருந்தாலும் சொல்றேன், சைஸ் 10 வேணும்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடு அவங்களோட பிராண்டிங்க போட்டிருக்காங்க. சாரி கைஸ், சொல்ல மறந்துட்டேன், பாக்ஸ்ல இன்னும் 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த braided கேபிள் டைப் A to டைப் C, இப்போ வந்து மெட்டல்ல, குவாலிட்டி நல்லா இருக்கு. அப்புறம் இந்த டிட்டாச்சபிள் பூம் மைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து மெட்டல் மைக், சோ வேற டைரக்ஷன்ல வச்சுக்கலாம். ஆக்சுவலா நான் இங்க 3.5 mm ஜாக்னு நினைச்சேன், பார்த்தா 2.5 mm ஃபார் ஆடியோ, இந்த மைக்கை அட்டாச் பண்றதுக்காக. அப்புறம் இதோட இன்பில்ட் மைக்கே நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இந்த மைக் கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டிங்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் இந்த சைட் டைப் C, அதுக்கு பக்கத்துல இந்த மோட் சேஞ்ச் பண்ற டயல் இருக்கு. இதுல மொத்தம் 4 மோட்ஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பவர் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோல். அந்த இயர் கப்ஸ்ல ஹைபிரிட் டிரைவர், அக்வாஸ்டிக்ஸ், மல்டி மோட்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர் கப்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கு, வேணும்னா ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். சாஃப்ட் குஷனிங் மாதிரி இருக்கு, காது ஃபுல்லா கம்ப்ளீட்டா அடைச்சிக்குது, கேப் கொஞ்சம் கூட இல்ல. அப்புறம் இந்த சைடு மேல ரப்பர் இருக்கு. ஆக்சுவலா இந்த மாடல் செலக்ட் பண்ணது இந்த டுவல் டோன் ஃபினிஷ்காக தான். பார்க்க லுக்கா டிஃபரெண்டா சூப்பரா இருக்குல்ல. நான் ப்ரோ ஒரே பிளஸ்ஸா சொல்லிட்டு இருக்கேன், மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இருக்கு பாருங்க. இந்த ஹெட்ஃபோன்ல முக்கியமான விஷயம் இந்த 4 மோட்ஸ். ஃபர்ஸ்ட் காது மாதிரி சிம்பிள் இருக்கும், இது இயர் மோட். இந்த இயர் மோட் என்னன்னா, ஹைஸ் மிட்ஸ் வோக்கல்ஸ்லாம் நல்லா பூஸ்டடா இருக்கும், பேஸ் ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹார்ட் மாதிரி சிம்பிள் இருக்கா, இது ஃபீல் மோட். இதுல வந்து அந்த பேஸ் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து இம்மர்ஸ் மோட். இதுல என்ன ஆகும்னா, பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும்,
இருக்கும். பிளஸ் அந்த பாடியில கண்டக்ட் ஆகுறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபோர்த் இந்த பீஸ்ட் மோட், சினிமேட்டிக் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பவர்ஃபுல்லான சப்வூஃபர்ல ஒர்க் ஆகும். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னல இந்த மோட் தான் அது. அப்புறம் நீங்க மியூசிக் கேட்கும்போது அந்த பேஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த டைம்ல அப்படியே டோட்டல் ஹெட்ஃபோன் அப்படியே ஃபுல்லா வைப்ரேட் ஆகும். இது நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்களே பாருங்க. டேய் வெயிட் பண்றா, ஸ்கிரிப்ட் கொடுங்கடா ஃபர்ஸ்ட். ஸ்கிரிப்ட்லாம் ஒண்ணு இல்ல, எப்படி இருந்துச்சு நீங்க போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காதெல்லாம் பவுன்ஸ் ஆகுது, இப்படி பவுன்ஸ் ஆகுது. ஆமா பா மச்சான், நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், நீ வேற ஒன்று வாங்கிக்கோ. ஏன்சி இருக்கா? இல்ல ப்ரோ, ஏன்சி இல்லையா? 17,000 ஏன்சி இல்ல. ஸோ சேட் ப்ரோ, 17,000 வேஸ்ட். ஆனால் இது ஏன்சி எல்லாமே நல்லா இருக்கு, காது வெடிஞ்சிரும் அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல? பேஸ் தான் செம்மையா இருக்கு இதுல. ஐயோ டேய், வேற மாதிரி இருக்குடா சவுண்டு. அது அந்த பேஸ் அந்த அதிர்றது இருக்கு பாரு, எப்பா. இந்த மியூசிக் ஃப்ரீக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெட்செட் தான்பா ஒரு வரப்பிரசாதம்பா. மஜாவான எக்ஸ்பீரியன்ஸு. லைக் நான் கேட்டேன் ப்ரோ, லைக் நான் மோஸ்ட்லி ஏர்பாட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். லைக் இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணல. ஹெட்ஃபோன்ஸில் வந்து லைக் வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் லைக் நம்ம ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் அந்த ஜர்க்லாம் இருக்கும்ல, அது வந்து இதில் வந்து ஃபீல் ஆச்சு. லைக் மேபி ஹோம் தேட்டர் அளவுக்கு இல்லாலும் பட் ஃபீல் குட். அப்புறம் ப்ரோ ப்ரைஸ் எவ்வளோ? 17,000 ப்ரோ. 17,000 ஹோம் தேட்டரே வாங்கிடலாமே, பட் போர்ட்டபிளுக்கு இது ஓகே தான். எப்படி இருந்துச்சு? பக்காவாக இருக்குது. வைப்ரேட் நல்லா ஃபீல் ஆகுது, காதுக்குள்ளே அடங்குறதுனால வந்து சூப்பராக ஃபீல் ஆகுது. மியூசிக்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் பட்ஜெட் வைஸ் ரொம்ப அதிகம். It's really good. How much this is? 17,000. 17. It's worth, but 17 ஒர்த்தான்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்கு, கேட்க நல்லா ஜாலியாக இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, வெரி நைஸ். ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு, ஆனால் பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. எல்லாருக்குமே யூஸ் பண்ண மாதிரி இருக்கலாம். எதுவும் கேட்கல, வெளியே இருந்த எதுவும் சத்தமாக எதுவும் கேட்கல. எவ்வளோ இருக்கு இதுக்கு? 17,000. 70,000. எஸ் 17,000. 70,000 பரவாயில்ல. ஃபுல் சவுண்டடா. ஓவரால் ஹெட்ஃபோன் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பேஸ் நல்லா இருந்துச்சு, அந்த வைப்ரேஷன் குட்டாக இருந்துச்சு. இந்த பேஸ் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. அதுமா எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் மைன்யூட்டாக இருக்கிற சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியராக கேட்குது. இந்த ஹெட்ஃபோன் வந்து கண்டிப்பாக சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. கட் பண்ணுறா, செம்மையா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குடா. அதுக்கப்புறம் தான் சொல்கிறா, அதுக்கப்புறம் ரிவ்யூ மாதிரி சூப்பராக இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்கு ப்ரோ. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, பேஸ்லாம் சூப்பராக இருந்தது, கண்ணீர் அடிக்குது. ஆனால் கிளாரிட்டி நல்லா இருந்தது. வா உமால இல்லை செம்மையா இருக்குதா? காது ஃபுல் இயர்ஸ்ல வைப்ரேட் ஆகுது. ஹெட்ஃபோன்ஸே வைப்ரேட் ஆகுது. ஆமா, ஹெட்ஃபோன்ஸே வைப்ரேட் ஆகுது. செம்மையா இருக்கு. என்ன பிராண்ட் இது? சோனிக். சானிக் லேம்ப். செம்மையா இருக்குடா, பர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுதுல, சாஃப்ட்டா வைப்ரேட் செம்மையா ஆகுதுடா. டேம் நைஸ். அதிர்து ப்ரோ, சவுண்ட் குவாலிட்டி, பேஸு. மற்ற ஹெட்ஃபோன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்களா? ஆமாம். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஏதாவது? என்னன்னா வாய்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேஸ் தான் இதில் அல்டிமேட்டு. பேஸ்க்காகவே வாங்கலாம். ஃபாங் கிளவர்லாம் சூப்பராக வாங்கி போட்டு ஜிம் ஒர்க் அவுட்லாம் பயங்கரமாக பண்ணலாம், சூப்பராக இருக்கும். வாங்கலாம் ப்ரோ. ப்ரைஸ் எவ்வளோ வருது இது? 17,000. ஏன்சி இல்லை, பட் 17. நான் ஒரு 6K இருக்குன்னு நினச்சேன், பட் ஓகே வாங்கலாம். ஆவரேஜ் தான், 17K ஆவரேஜ் தான். ஆனால் நல்லா இருக்கு. ஸோ ரியாக்ஷன்ஸை நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. எனக்கு என்னன்னா, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு ஹெட்ஃபோனை வாங்கி ஏஎன்சி இல்லைனா எப்படி? ஓகே, வால்யூம் 80 to 90% மேலே வச்சா அந்த ஏஎன்சி தேவையில்லை ப்ரோ அப்படின்னு சொல்றது நீங்க கேட்குது. பட் ஏஎன்சின்றது வேற. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, பேக்ரவுண்ட்ல நீங்க இருக்கிற சிச்சுவேஷனை வந்து டோட்டலாக கட் பண்ணிடும். நீங்க கேட்குற ஆடியோ மட்டும் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா கேட்கும். அது வந்து இதுல இல்ல. இந்த பட்ஜெட்குள்ள இருக்கிற நிறைய ஹெட்ஃபோன்ஸ்ல அந்த ஏஎன்சி இருக்கு, இதுல இல்ல. அது ஒரு பாயிண்ட். அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னா 3.5mm ஜாக் இல்ல. பட் அதுக்கு முன்னாடி இதோட பேட்டரியை பத்தி சொல்ல மறந்துட்டேன். 1400 mAh 3.7
3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 1 hour playback and 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 6 hours playback. அப்புறம் ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு 2 hours ஆகுது. அதுல 42 hours playback வரும்னு சொல்லுவாங்க. பட் 38 hours வரும். என்ன ப்ரோ அதான் இத்தனை ஹவர்ஸ் பிளேபேக் வருது, அப்போ எதுக்கு இந்த 3.5 ஜாக்குன்னு குறைய சொல்றீங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இது மைனஸ் பாயிண்ட் தான். பிகாஸ் எல்லாரும் பாட்டு கேட்கறதுக்கு மட்டும் தான் வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் வாக்கிங் போறீங்க, நார்மலா பாட்டு கேட்கறீங்க அப்படின்னா ஓகே. அண்ட் ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்கறனால அந்த மியூசிக் சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது அந்த லேட்டன்சி இஷ்யூ இருக்காது. பட் அதே நீங்க எடிட்டிங் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பரா இருக்கணும்னா அந்த ஆக்ஸ்போர்ட் கண்டிப்பா தேவை. பிகாஸ் அதுல லேட்டன்சி இஷ்யூ இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல சிப்செட்டுக்கு Qualcomm QCC 3034 யூஸ் பண்ணிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் அந்த மைனஸ் பாயிண்ட் ANC இல்லன்னு சொன்னல, பட் அதுக்கு பதிலா இதுல வந்து பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்னு கொடுத்துருக்காங்களா. பட் அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அண்ட் எல்லா ஹெட்ஃபோன் மாதிரியும் அந்த லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ண அந்த ஸ்வெட்டிங் ஆகும்ல, அது இதுலயும் நடக்குது. அண்ட் இதுல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இதுல ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னல, அந்த சோனி கிளாம்ப் ஆப்ல நிறைய பக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட் சேஞ்ச் பண்ணும்போது இந்த போன்லயும் சேஞ்ச் ஆகுதுல, அதோட லேட்டன்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் இந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ்ல மைனஸ் அண்ட் பிளஸ் பண்ணா சவுண்ட் இங்க வருது, பட் இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆக காமிக்க மாட்டேங்குது. இந்த ஆப்ல பர்சனலைசேஷன் அப்படின்னு 3 ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. அதுல ஸ்டாண்டர்ட்ல வந்து எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ஈக்குவலைசர்ல நம்மளுக்கு வேணுன்ற ப்ரொஃபைல் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இயர் பிரிண்ட் அப்படின்ட்டு இருக்கு, பட் கன்விங் சூன் இருக்கு. இந்த லைட் வேணுமா வேணாமா அப்படின்ட்டு ஆப்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது மட்டும் கரெக்டா ஒர்க் ஆகுது. இதுல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இன்னும் நிறைய ஒர்க் பார்க்கணும், கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கு. மேபி ஒரு சில டேஸ்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த 3 பாயிண்ட் மட்டும் தான் மைனஸா பட்டுச்சு. ஸோ 17,000 rupees. நான் சொன்ன 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மைனஸா பண்ணலனா கண்டிப்பா இதை ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் த சவுண்ட் இஸ் அ பிளாஸ்ட். இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன், வாங்குறது வாங்காதது உங்க இஷ்டம் தான். சொல்ல மறந்துட்டேன், ஆம்பர் கிரே வந்து 17,000 rupees, ஐ மீன் 16,999. பட் அந்த ஒப்சிடியன் பிளாக் 17,299. ஆம்பர் கிரேக்கு பேக்கேஜிங் 2 வேரியன்ட்ல வருது. ஒன்னு அந்த ஜூட் பேக்ல வாங்கினா 16,999. பட் அதே நீங்க வந்து ஹார்ட் டிராவல் கேஸ்ல வாங்குனீங்கன்னா 17,999. ஸோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ முடிச்சுக்கலாமா? அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.